4 வகையான அனுபவங்கள்: உணர்வு சார்ந்த, உடல் சார்ந்த, சிந்தனை சார்ந்த, பிஹேவியர் சார்ந்த பாதிப்புகள். அதான் துக்கம் என்று சொல்றோம். பெரியவன் என்கிறது ஒரு நிலை, ஒருவரை இழந்து இருக்கின்ற ஒரு நிலை. ஒரு மனைவி இழந்த ஒருவரை என்ன சொல்கின்றோம்? மனைவி இழந்த நிலை பெரிய ஒரு வாழ்க்கை நிலை, குணம் சார்ந்த ஒரு நிலை அல்ல. 3வது மோனிங். இது முக்கியமானது. துக்கத்தை நம்மிடமிருந்து வடிகால் கொடுத்து வெளிப்படுத்துவது. பல வழிகளில் இந்த துக்க வெளிப்பாடுகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கலாச்சாரங்களில் அழுவது, கருப்பு உடை அணிவது, இறுதி ஊர்வலத்தில் பங்கெடுப்பது, நினைவு பிரார்த்தனைகள், போட்டோ வைத்து மாலை அணிவிப்பது, உறவினர்கள் வந்து சந்திப்பது, இவையெல்லாம் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு உதவுகின்ற நடைமுறை செயல்களாக இருக்கின்றன. இந்த சடங்குகள் தேவையா? கண்டிப்பாக தேவை. காரணம், ஒன்று, துயரத்தை வெளிப்படுத்துவதற்கு சமுதாயம் அங்கீகரித்து கொடுக்கின்ற சில வாய்ப்புகளாக இவை இருக்கின்றன. நல்ல தைரியமாக இந்த சடங்குகளில் ஒரு பங்கெடுத்து துக்கத்தை கடந்து போவதற்கு முடிகிறது. இப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள், இந்த மாதிரி சில ரிச்சுவல்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சர் தரப்படவில்லை என்றால் ஒரு பேருக்கு அனுபவிக்கின்றவர்களுக்கு ஒரு கேயோஸ் உருவாகும். எப்படி அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவது, அதை கடத்தும் போது என்று தெரியாமல் திகைத்து விடுவார்கள் என்று இப்படி சில வழிகாலுக்கான வாய்ப்புகளை சமூகம் உருவாக்கி கொடுத்திருப்பது அருமையானது. 2வது, இந்த ரிச்சுவல்ஸ் அல்லது செரமனிஸ் வழியாக பிறருடைய ஆதரவு தங்களுக்கு இருப்பதையும் அந்த நேரத்தில் ஒருவர் கண்டுகொள்வதும் அதனால் ஆறுதல் பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது.